நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அசசி கிரியேஷன் சார்பாக நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற ஒளிப்பதிவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மாநில மத்திய அமைச்சர், நான் என்னாலும் அவரை முன்னாள் அமைச்சர் என்று சொல்வதில்லை, என்னாலும் அவர் இந்நாள் அமைச்சர் தான் புதுக்கோட்டையை பொறுத்த அளவு என்று அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அண்ணாவின் வாக்கிற்கிணங்க மக்கள் பணியே மகேசன் பணி என்ற உன்னத லட்சியத்தை தனது வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கக்கூடிய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கற்பகவினையாக கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி அவருடைய கல்வி பணியும் அரசியல் பணியில் மென்மேலும் பல உயர்ந்த பதவிகளை அவர் பெற்று இந்த மக்களுக்கு பணியாற்றிட உங்கள் அனைவரின் சார்பாக அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்தி, புதுக்கோட்டை எப்பயுமே ஒரு விஷயத்தை 10 தடவை சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊர் அல்ல, லேசாக கோடு போட்டாலே ரோடு போடக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் புதுக்கோட்டை. நான் ஏன் இந்த ஊரை பற்றி இவ்வளவு சந்தோஷமாக சொல்கிறேன்னா, எனக்கு இது தாய் வீடு. திண்டுக்கலுக்குள்ளே தெருவாக நான் மேடைகளில் பேசி கொண்டிருந்த என்னை உலகம் முழுவதும் என்னுடைய குரலை ஒலிக்கச் செய்த பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலங்குடி என்ற ஊரில்தான் முதலில் நான் மேடையில் நடுவராக பேசிய ஊர். விதைக்கடலை வியாபாரிகள் சங்கம் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிய அந்த பட்டிமன்றத்தை ஒருத்தர் தற்செயலாக ஒளிப்பதிவு செய்து அவருடைய அந்த ஆடியோ கம்பெனியில் காலையில் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. எல்லாம் வெளியில் நின்று கேட்டுட்டு, யார் அந்த வயசான பெரியவர் இவ்வளோ அருமையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் பேசுகிறாரு அப்படின்னு அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் பெரியவர். நான் முதல்ல அந்த கேசட்டு பேசும்போது 24 வயசு எனக்கு. ஆனால் எனக்கு பெரியவர் என்ற பட்டத்தை என் குரலை கேட்டு கொடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம்தான். இதனுடைய விளைவு என்னன்னா, என் படமே போடாமல் அந்த கேசட்டு விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாப்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டேன். இதனுடைய கொடுமை என்னன்னா, என் கேசட்டை எனக்கிட்டே ஒருத்தன் விற்றுட்டு போயிட்டேன். சார் அருமையான கேசட்டு சார், கேட்டு அப்படி சிரிப்பீங்க நீங்கன்னு கொடுத்து வீட்டில் வந்து பார்க்குறேன் என் கேசட்டு. நான் பேசினதையே நான் 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, திருநெல்வேலியில் அல்வா கிண்டினவனுக்கே அல்வா கிண்டி கொடுத்துருக்கேன் பாரு, அது மாதிரி எனக்கே என் கேசட்டை விற்றாங்க. அதனால் என்னை முதலில் நடுவராக்கி என்னை ரசித்த அந்த ரசிக பெருமக்கள் உள்ள ஒரு மாவட்டம். அதனால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நான் என்றும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். புதுக்கோட்டையில் பேசுகிறது அது இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்னா இந்த புதுக்கோட்டையில் மட்டும்தான் ஒரு அரண்மனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கிறது. தமிழகத்திலேயே ஒரு அரண்மனை கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கிறது புதுக்கோட்டையில். 1889ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பள்ளிகளெல்லாம் இந்த புதுக்கோட்டையில் இருக்குது. கொத்தமங்கலம் திண்ணைப்பள்ளி, குரு பாலையா மேல்நிலைப்பள்ளி, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளி தொடங்கப்பட்ட பள்ளிகள் இந்த புதுக்கோட்டையில் இருக்குது. வீரம் செறிந்த திருமயங்கோட்டை ஒரு பக்கம், அழகான கந்தர்வ கோட்டை ஒரு பக்கம். கந்தர்வ கோட்டைக்கும் திருமயங்கோட்டைக்கும் நடுவே கம்பீரமாக இருக்கும் கோட்டை தான் இந்த புதுக்கோட்டைன்னு சொல்லி அழகாக நான் அதை பார்த்தேன். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, தலைப்பே ரொம்ப அற்புதமான தலைப்பு. நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயங்கள் பூரா இன்றைக்கி நம்மளை கெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டாக்டர்கள் பூரா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வியாதிக்கு நம்ம போனாலும் சரி என்னென்ன சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. சார், உப்பு வேணாம், எண்ணெய் பொருள் வேணாம், மட்டன் சிக்கன் ஃபிஷ் 3 வேணாம், காயில் கத்திரிக்காய் முள்ளங்கி பூமிக்கு கீழே விளையிறது எதையும் சாப்பிட்றாதீங்க, சர்க்கரை கண்ணிலேயே பார்க்கப்படாது. அப்புறம் டாக்டர்கிட்ட அந்தாலும் கேட்டிருக்கேன், வேறு என்னத்தை தாயா திங்கிறது, நீ பலசர கடையில் இருக்க பொருளை பூரா சொல்லிட்ட, இன்னும் என்னன்னா மண்ணு தான் மிச்சம் இருக்குது, அதைத்தான் நான் சாப்பிட்ணுன்ட்டு.
சாப்பிடக்கூடாது அப்படின்ற லிஸ்ட் இன்னைக்கு பெருகிருச்சு. என்ன காரணம்னா நம்ம உடம்புக்கு உள்ளே போகிற பொருள்கள் நம்மளை கெடுக்குது. ஆனால் நம்ம உடலிலிருந்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஒரு நல்ல திரைப்படத்தை தீர்மானிப்பது கதையா, பாடலா, நகைச்சுவையா? நல்ல மரத்தினால், உள்ள உரத்தினால், உடல் திறத்தினால், சிறிய முரத்தினால், புலியை துரத்தினால் ஓர் தமிழ் பெண். அத்தகைய தமிழ் குலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஒரு நல்ல திரைப்படம் வெற்றி அடையணும்னா முழுக்க முழுக்க காரணம் கதை தான். ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணகி புரட்சி காப்பியம். என்ன நீ சொல்வதென மன்னன் கேட்டான், என் சிலம்பை விலை கூறி இங்குற்றோனை என்ன நீர் கொன்றதென மங்கை கேட்டாள். இடர் விளைக்கும் கல்வனை நான் கொள்வித்தேன், மற்றென்னை என் செங்கோல் தான் செய்யத்தக்கது என்றுரைத்தான் மன்னன் தான். மங்கை நல்லாள், என்ன நீர் ஆராய்ந்திரு சிலம்பை பற்றி, என்னனும் செங்கோல் தான் என்று கூறி கல்வனை நீர் கண்டீரோ, விற்க வந்தோன் கைச்சிலம்பை ஆய்ந்தீரோ, மாசிலாதோன் வில்வனைத்தும் கேட்டீரோ, ஒரு தீயோன் தான் விண்டதனை ஆயாமல் கொள்வீர் என்று விழ்வதுவும் தக்கதென எண்ணிட்டீரோ, விளையுண்மை காண்பீரோ, வாழ்க்கை இன்பம் கொள்வாரும் கொல்லாமல் செய்தீர், என்னை கொண்டானை கொன்றீரே என்று கூறி உன் சிலம்பை கொணர்விப்பீர், என் சிலம்பும் உள்ளதிதோ என்றுரைக்க மன்னவன் தான் வெஞ்சிலம்பை கொணர்வித்து முன்னே வைத்தான். வேந்தரே, உன் சிலம்பின் பரல்கள் என்ன, அஞ்சாமல் சொல்க என்று மங்கை கேட்க, என் சிலம்பின் பரல் முத்தே என்றான் மன்னன். வஞ்சமில்லா கண்ணகித்தான் என் சிலம்பில் மாணிக்கம் பார்க்க போகின்றீர் என்றாள். இப்படிப்பட்ட கண்ணகியின் கவிதையை கூட கதையாக மாற்றி அந்த கதைக்கு உயிர் கொடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தை வெற்றி அடைய செய்திருக்கிறார்கள். பூம்புகார் ஒரு திரைப்படம். யார் தெரியுமா அந்த படத்தை அழகா இசையமைச்சு, இசைக்கு முன்னாடி கதை தான் முக்கியங்கிறத தெரிவிச்ச கதைக்காகவே ஒரு கலைஞர் இருக்காரு. அவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட அருமையான படம் இன்னைக்கு ஒவ்வொரு நல்ல படமும் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு காரணம் நல்ல கதை தாங்கிறதுக்கு காரணம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பூம்புகார்னு ஒரு திரைப்படம் தான். நம்ம எல்லாருக்குமே தந்தை பெரியாரை பத்தி தெரியும். மானம் கெடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, இந்த மண்ணிலிருந்து பேர்த்தெடுக்க வந்த கடப்பாரை தந்தை பெரியார். இப்படிப்பட்ட பகுத்தறிவு பகலவனா இந்த நாட்டுக்கு வந்த தந்தை பெரியாரை கூட நாங்க ஒரு படமா எடுத்து பெரியார்னு ஒரு படத்தை இன்னைக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னா காரணம் என்ன? அந்த படத்துடைய கதை தான் காரணம். நம்ம எல்லாரும் நல்ல அழகா ஒரு படம் பார்த்துருப்போம். நானும் அந்த படத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே யோசனை, உண்மையாவே காதலன்னா இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி தெரியுமா? படத்துடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஒரே எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளார இருக்க உண்மையான காதல். கடைசியா அந்த காதலி சாக போறான்னு தெரிஞ்ச உடனே என் இதயத்தை எடுத்து என்னுடைய காதலிக்கு வைங்கன்னு சொல்லுவான் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் நெஞ்சம் இருக்கும் வரை, இந்த நெஞ்சு இருக்கும் வரை படம் இருக்கும் சார். காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வெளிவரதுக்கு முன்னாலேயே அந்த படத்துடைய கதையை மட்டுமே கேட்டு ஒரு படம் தேசிய விருது வாங்கும்னா அதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கிடையவே கிடையாது சார். இதுக்கப்புறம் ஒரு படம் வெளிவரதுக்கு முன்னாலே அந்த படத்துடைய பாட்டு முதல்ல வெளிவந்துச்சு. அந்த பாட்டு என்ன தெரியுமா? ஒரு கூடாய் சன்லைட், ஒரு கூடாய் மூன்லைட், ஒன்றாக சேர்ந்தாயே ஓயே. என்ன பாட்டுனே தெரியல சார். உண்மையா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேத்துக்கு இது தமிழ் படத்துடைய பாட்டு தானே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அந்த படம் வெளி வந்துச்சு 2.5 மணி நேரம்னால அத்தனை பேத்தையும் கட்டி போட வச்சது இந்த படம். சிவாஜிங்கிற ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எத்தனை பேர் தப்பு செய்யறானோ அத்தனை பேத்தையும் குத்தி காமிக்கிற ஒரே படம் என்னன்னா இந்த சிவாஜி படம். இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்ன பாட்டா காரணம், இல்ல நகைச்சுவை காரணமா? கிடையவே கிடையாது. அந்த படத்துடைய கதை தான் முழுக்க முழுக்க காரணம். ஆடுகின்ற பொழுது மயிலுக்கு அழகு, பாடுகின்ற பொழுது குயிலுக்கு அழகு, ஓடுகின்ற பொழுது மானுக்கு அழகு, மழை பொழிகின்ற பொழுது மேகத்திற்கு அழகு, சிரிக்கின்ற பொழுது
பிரியமணிசி கையில் அருமையான வாழ்த்து வாங்கினதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு வயசானவங்க நம்ம இப்படி வாழ்த்துறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப சந்தோஷங்க. ஐயா இப்ப பல படங்களுக்கு உயிர் நாடியா இருக்கிறதே பாட்டு தான்யா. உண்மைதானையா? ராரா ராரா சரசுக்கு ராரா ராரா చింతకు చీరా నాణమే నీదిరం ఏలుకో రావరా சாஷலோ சாஷவை ராரா. ஐயா இந்த பாட்டு தாயா அந்த படத்தோட கிளைமாக்ஸே. இந்த பாட்டு இல்லைன்னா அந்த படமே ஜோதிகா கூட இவ்வளோ அழகாக ஆக்ஷன் பண்ணது இல்லைப்பா, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாட்டு இல்லைன்னா அந்த படமே வெற்றி அடைஞ்சிருக்காதியா. இந்த பாட்டுல தான் அந்த படத்தோட மொத்த கதை அடங்கியிருக்கு. பாட்டுக்கு மொழி தேவையில்ல. இந்த பாட்டு கடல் தாண்டி வெற்றி பெற்ற பாட்டு. ஐயா இப்போ இருக்கிற இளைஞர்களோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இளைஞர்களை பற்றி என்கிட்ட கேட்டதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கையில கிளாஸ் நோ மாமா ஒன்லி இங்கிலீஷ். ஹேண்ட்ல கிளாஸ் கிளாஸ்ல ஸ்காட்ச். ஐஸ் ஃபுல்லா டியர் எம்டி லைஃப் கேர்ள் கம் லைஃப் ஃபுல்லா ரிவர்ஸ். இந்த மாதிரி இளைஞர்களோட அவல நிலையை போக்குறதுக்காக தான் நாளை 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 கலைஞர் ஐயா செய்ய போகிறார் என்னவென்று மதுவிலக்கென்று. ஐயா நீங்க பல கூட்டங்கள் போயிருப்பீங்க. அதுல முதல் நிகழ்ச்சி என்ன, கடைசி நிகழ்ச்சி என்ன? பல கூட்டங்களுக்கு போயிருக்கேன்னா முதல் நிகழ்ச்சியில் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, கடைசியாக தேசிய கீதம் பாடுவாங்க. இப்போ எதுக்குமா கேட்குற? ஒன்றும் இல்லையா, முதல்ல நீங்கள் வந்து கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேசிய கீதம் போட்டு தான் முடிக்கிறீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க கதை பெருசு நகைச்சுவை பெருசுன்னு. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது கதையை போட்டுட்டு அப்புறம் நகைச்சுவையை போட்டு முடிச்சா என்ன? இல்லை பாட்டு தானே அங்கே முக்கியமாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இருக்குது. கோவில் படத்துலேருந்து வடிவேல் சாரும் சார்லி சாரும் நடிச்சிருந்தது. அதில் வடிவேல் சார் போய் உட்காந்து கேட்பாரு, டேய் ஹிந்து வந்தால் என்ன பாட்டுறா போடுவேன்? ஹிந்து பாட்டு போடுவேன். முஸ்லீம் வந்தால் முஸ்லீம் பாட்டு போடுவேன். கிறிஸ்டின் வந்தால் கிறிஸ்டின் பாட்டு போடுவேன் பாரு. உடனே பேண்டு வாசிக்கிறவங்களும் தம்பட்டம் வாசிக்கிறவங்களும் வருவாங்க. கேட்பாரு, இந்த பேண்டு பெருசா இல்லை இந்த தம்பட்டம் பெருசான்னு கேட்பாரு. உடனே பேண்டுக்காரவங்க சொல்லுவாங்க எங்கள் பேண்டு தான் பெருசுமாங்க, தம்பட்டக்காரவங்க சொல்லுவாங்க எங்கள் தம்பட்டம் தான் பெருசுமாங்க. அடிதடி சண்டை ஆயிக்கும். இதுக்கு என்னடா பாட்டு போடுவேன்னு கேட்பார். இந்த பர்றேன் பாருங்க மாஸ்டர்னு போடுவார். என்ன பாட்டு தெரியுமா? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். இந்த பாட்டு போட்டோன்னே அடிதடியெல்லாம் நிறுத்திட்டு அவன் ஒற்றுமையை பார்க்கணுமே ஐயோ அப்படிம்பாரு. இந்த மாதிரி இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிற வரையிலும் எவனாலும் இந்தியாவை வசதிக்க முடியாதுன்னு சொல்லுவார். அப்ப அங்க சண்டையை தீர்த்து வைக்கிறது கூட எதுதான்? பாட்டு தான். அவங்க கதையோ இல்ல அவங்க நகைச்சுவையோ ஒன்றும் தீர்த்து வைக்க போறது கிடையாது. பாட்டு தானே தீர்த்து வைக்க போகுது. ஐயா இப்ப இருக்கிற இளைஞர்கள் பெண் பிள்ளைய பெற்ற அப்பாக்கெல்லாம் எப்படி தெரியுமா காசை சேமிச்சு வைக்கணும்? அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனசுக்குள் வருத்தம் வைக்க வேண்டாம், காதுக்கு 2 கம்மல் போதும், அதுக்கேத்த டோலாக்கு தொங்க வேண்டும், அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனசுக்குள் வருத்தம் வைக்க வேண்டாம், கைக்கு 10 வளையல் போதும், அதுக்கேத்த மோதிரங்கள் 8 போதும். இந்த பாட்டு ஒரு நல்ல கருத்து கொடுக்குது. அதாவது பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கெல்லாம் காசு சேமிச்சு வைக்கணும். ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது கேட்பான், முதல்ல நகையா தான் கேட்பான். புள்ள பொண்ணை கூட்டி வாங்கடான்னு கேட்க மாட்டான். நகை கூட்டுறா முதல்ல, அப்புறம் தாண்டா பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டி போவேன்மா. வாய் விட்டு சிரிப்பது நமட்டு சிரிப்பு, வாயை மூடிக்கொண்டு சிரிப்பது ஓகோ என்று சிரிப்பது, கலகலவென சிரிப்பது, வயிறு வலிக்க சிரிப்பது, விழுந்து விழுந்து சிரிப்பது, உயிரளவில் சிரிப்பது, இறுதியாக கபடச் சிரிப்பு. இந்த சிரிப்புக்கெல்லாம் சொந்தக்காரராம் எந்த நகைச்சுவையின் பக்கமே நான் வாதிட வந்துள்ளேன். ஒரு திரைப்படம், அதாவது ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது? அது எத்தனை நாள் ஓடுச்சு அப்படிங்கிறதுலையா, இல்ல எவ்வளவு பணம் வசூல் செஞ்சுச்சு அப்படிங்கிறதுலையா? இல்ல, ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது அது எத்தனை நல்ல கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு அதுல இருக்கு.
எத்தனை நாள் அந்த படத்தை பத்தி பேச வச்சுச்சு அதுல இருக்கு. அப்படி பேச வைக்கிறது கட்டாயம் எங்களோட நகைச்சுவை காட்சிகள் தானே. கதைக்காக பேசுறவங்க எல்லாரும் சொன்னாங்க கதை தான் பெருசு, கதை தான் பெருசு அப்படின்னு. அப்படி பார்த்தா சார்லி சாப்ளின் படம்லாம் எந்த கதையை வச்சு ஓடுச்சு, எந்த பாட்டை வச்சு ஓடுச்சு சார்? சொல்லுங்க பாப்போம். ஐயா நீங்களே சொல்லுங்க, கதை பெரியதா கலாய்ப்பது பெரியதா? பாட்டு பெருசா பஞ்சு பெருசா? ஐயா முயன்று வரலாற்றை படிக்க வேண்டும், முடிந்தால் வரலாற்றை படைக்க வேண்டும், என்றால் வரலாறாகவே வாழ்தல் வேண்டும். நம் அப்துல் கலாம் ஐயாவை போல அவர் ஒரு பாடலாசிரியரையோ கதாசிரியரையோ பார்க்கணும்னு ஆசைப்படல, அவர் ஒரு நகைச்சுவை நடிகரைத்தாயா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நல்ல கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி கட்டாயம் நகைச்சுவை நடிகருக்கு தான் உண்டு அப்படிங்கறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இப்ப கதைன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ ஹீரோயின், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வருவான். அதே மாதிரி அவங்க பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் டைரக்டரும்பா, மியூசிஷியன்ஸும்பா, பேக்ரவுண்ட் மியூசிக்கும்பா, டூயட் சாங்னா அதுக்கு வேற 2 பேர், நடுவர் அவர்களே நாங்கெல்லாம் சிங்கம் மாதிரி சிங்கிளா தாயா வருவோம். எப்படி அரசர் இல்லாத மக்களையும் மந்திரிகளையும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அதே மாதிரி தான் நகைச்சுவை இல்லாத திரைக்கதையும் பாடல்களையும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன. எதனால? அவருடைய திரைப்படத்திலிருந்து பாட்டிலிருந்து கதையிலிருந்து வசனத்திலிருந்து அனைத்திலும் நகைச்சுவையை கையாண்டாரே, அதனால வெற்றி பெற்றுச்சு. இதை யாராலாவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். சாமி படத்துல விவேக் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், நீங்க போகி பண்டிகை அன்னைக்கு துணிகள்லாம் போட்டு எரிக்கிறதுக்கு பதிலா அதை ஏழை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க, அதே மாதிரி காற்றும் மாசுபடாது அப்படிங்கிற 2 அழகான விஷயத்த ஒரே நகைச்சுவையில சொல்லிட்டு போயிட்டார்ல. இது அவங்க படத்துல சொல்லியிருந்தாங்கன்னா 3 மணி நேரம் ஆகும், இதை உங்க பாட்டுல சொல்லியிருந்தாங்கன்னா குறைஞ்சது 7 நிமிஷமாவது ஆகும். ஆனா 2 நிமிஷத்துல ஒரே சீன்ல சொல்லிட்டு வந்தோம்ல. மின்னல நீ நோட்ல பாத்திருப்ப, ரோட்ல பாத்திருப்ப, ஏன் வானத்துல கூட பாத்திருப்ப, ஆனா திரைப்படத்துல திரையரங்குல பாத்திருக்கியா? அதையும் கொண்டு வந்தாரு சார் எங்க வைகை புயல் வடிவேலு. வாமா மின்னல அப்படின்னு. சிந்திப்பவருக்கு ஆயுள் குறைவு. அந்த நகைச்சுவையை முழுசா சொன்னா தாமா வடிவேலோட எஃபெக்ட் இருக்கேன். மாமா வந்திருக்காக, அண்ணன் வந்திருக்காக, நம்ம பெரியப்பா வந்திருக்காக, நம்ம அண்ணன் மொக்கச்சாமி வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்னு போயிடறேன் அப்படின்பாரு. அவ்வளோதான். இப்போ ஒரு படம் எடுக்கணும்னா ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ டிமாண்ட் கிடையாது, காமெடி எனக்கு தாயா டிமாண்டு. ஏன்னா அந்த படத்தை எடுக்கிற டைரக்டருக்கே தெரியும் படம் எதனால ஓடுது அப்படிங்கிறது. நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிரிக்காத மனிதர் உண்டோ? சிரிக்காத மனிதர் உண்டோ? சிரிக்காதவன் மனிதன் தானோ? மனம் விட்டு சிரித்தால் மரணம் கூட தூரம் போகுமே, மனம் விட்டு சிரித்தால் மரணம் கூட தூரம் போகுமே. அறிவாய் நண்பனே, நீ எவ்வளவு